அனைவருக்கும் வணக்கம். என்றைக்குமே காலையில் வெளியாகணும் காணொளி. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால காலையில் வெளியாகவில்லை. பொறுத்து கொள்ளுங்கள். வேலைப்பளு அதிகமாக இருக்குது. சரி, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை. பத்திரிகையாளர், அரசியல்வாதி, கவிஞர் ஸ்ரீகாந்த் வர்மா. செப்டம்பர் 18. கவிஞர், அரசியல்வாதி, பத்திரிகையாளர் என்ற பன்முக பரிமாணம் கொண்ட ஸ்ரீகாந்த் வர்மா பிறந்த தினம் இன்று. மத்திய பிரதேச மாநிலத்தில் சத்தீஸ்கரில், மத்திய பிரதேசத்தின் தலைநகர் போபால். ஆனால் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் 2 மாநிலம் போட்டிருக்காங்க. ஒருவேளை ஒன்றா இருந்துச்சான்னு தெரியல. பழைய சத்தீஸ்கர்னு நினைக்கிறேன். பிலாஸ்பூரில் பிறந்தார். 1931. தந்தை வழக்கறிஞராக பணிபுரிந்தார். ஆரம்ப கல்வி பயில சொந்த ஊரில் உள்ள ஒரு ஆங்கில பள்ளியில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அங்குள்ள சூழல் இவருக்கு பிடிக்கவில்லை என்பதால் நகராட்சி பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அலகாபாத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லூரியில் படிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் வீட்டு நினைவு வாட்டியதால் மீண்டும் பிலாஸ்பூருக்கே திரும்பிவிட்டார். அதே ஊரில் பிஏ பட்டம் பெற்றார். பின்னர் தொலைதூர கல்வி மூலம் நாகபுரி பல்கலைக்கழகத்தில் இந்தி இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். தந்தை வழக்கறிஞர் தொழில் செய்து குடும்பம் ஓரளவு வசதியாக வாழ்ந்தாலும் படித்து முடித்த இவருக்கு நீண்ட காலம் வேலை கிடைக்காமல் இருந்தது. எனவே பள்ளி ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். 1954ஆம் ஆண்டு கஜானந்த் மாதவ் முக்திபோத் என்ற பிரபல இந்திய எழுத்தாளரை சந்தித்தார். அவர் தந்த ஊக்கத்தால் நயி திசா என்ற பத்திரிகையை தொடங்கினார். நரேஷ் மேத்தா என்பவருடன் சேர்ந்து 1956இல் கிருதீப் என்ற பிரபல இலக்கிய பத்திரிகையை டெல்லியிலிருந்து வெளியிட்டு வந்தார். அதன் பிறகு டெல்லியில் பல்வேறு பத்திரிகைகளில் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் பணிபுரிந்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 1956 முதல் 1963 வரை இவருக்கு போராட்ட காலமாகவே இருந்து வந்தது.